ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரெசிபி, அதுவும் பருப்பே இல்லாத ஒரு ரெசிபி. டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பசங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவினிங் 4:30க்குலாம் இனியன் வீட்டுக்கு வந்துடுவார். அவர் வந்த உடனே அவனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு கப் வந்து பூஸ்ட் கொடுத்துருவேன். கொஞ்ச நாளாக பூஸ்ட் குடிச்சிட்டு இருந்தான். நடுவில் கொஞ்ச நாள் வந்து பூஸ்ட் வாங்க முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், காஃபி டீன்னு கொடுத்து பழகி விட்டுட்டேன் ஒரு 10 நாளைக்கிட்ட. ஸோ அது அவன் நல்லா பழகிடுச்சு போல். இப்போ பூஸ்ட் கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ மறுபடியும் பழைய மாதிரியே பூஸ்ட் கொடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாட்டி ஒரு டேஸ்ட் ஒட்டிச்சுன்னா போதும், அது பசங்கிட்டேருந்து போகவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. ஆனால் மறுபடியும் அவன் வந்து நான் பழைய மாதிரி கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அவனை ஃப்ரெஷ்ஷப் பண்ணி விட்டுட்டு அவங்க கூடவே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க்லாம் எழுத வச்சுடுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் மித்ரனும் முழிச்சிட்ருப்பான். கரெக்டாக 7 மணிக்குள்ளே மித்ரனுக்கும் வந்து ஃபுட்டு கொடுத்து அவனையும் தூங்க வச்சுடுவேன். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் மித்ரனுக்கு கொடுத்துட்ருக்கேன். அவனுக்குன்னு தனியாலாம் நான் எதுவுமே வந்து செய்யவே மாட்டேன். ஸோ இட்லி செய்கிறேன் அப்படின்னா இட்லிலேயே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன்னா கொஞ்சமாக மேலாப்பில் தெளிவாக எடுத்து ஊற்றி அவனுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவேன். அதே சாப்பாடு செஞ்சுருந்தேன்னா இப்போ சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா முன்னாடியே பருப்பு மட்டும் அவனுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் வச்சுருவேன். நான் அவ்வளோதானே அவனுக்குன்னு தனித்தனியாக வந்து செய்யலாம் மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பசங்க இப்போத்துலேருந்தே வந்து நம்ம செய்யறதே சாப்பிட்டு பழகணும். தனித்தனியாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வளர்ந்தக்கு அப்புறமும் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் எனக்கு வேணும்னு அடமடிப்பாங்க. ஸோ நம்ம பழக்கத்துக்கு எப்பயுமே பசங்களை கூப்பிட்டு வந்துடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டவுடனே வாங்கி தர மாதிரி செஞ்சு தர மாதிரி நிலைமையில நம்ம கிடையாது. ஸோ நம்ம கொடுத்து நம்ம இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை பழக வைக்கணும். அதனால் வந்து நான் என்ன செய்கிறேனோ அதையே வந்து 2 பேருக்குமே கொடுத்துட்ருக்கேன். இனியனுக்கும் அப்படி தான் கொடுத்தேன், மித்திரனுக்கும் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இட்லி கூட சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கான வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாம்பார் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு இல்லாத சமயத்தில் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ என்கிட்டயும் அந்த டைமில் பருப்பு இல்லை, அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி நான் ஒரு 2 டைம் செஞ்சு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெறும் மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது முழுகல் அளவு தண்ணி விற்று கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க, மறக்காதீங்க. ஸோ கொஞ்சம் ஆயில் விட்டிங்கன்னா பொங்கி வராது. அதெல்லாம் சேர்த்து குக்கரில் வந்து வச்சுடுங்க. ஒரு 3 விசில் போதும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து அது விசில் அடங்கிடும். ஸோ கையோடு வந்து நல்லா மாவு வந்து கலக்கி எடுத்து வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி இதோட ரேஷியோலாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மாவோட ரேஷியோ. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி அரைச்சி எப்படி கலந்து வைக்கிறேன்னு சொல்கிறேன். நான் இட்லி வந்து எனக்கு நல்லா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் போது நல்லா கல் மாதிரி இருக்கும். தூக்கி மண்டையில் அடித்தா அப்போ ரத்தமே வந்துடும். அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போலாம் அப்படி கிடையாது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறாது, அது உண்மை தான். ஸோ நான் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போக்கும் எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் இன்னும் மாற்ற வேண்டியது இருக்குது. அது இன்னும் எனக்கு பழக்கத்துலேருந்து போகவே இல்லை. எனக்கு வீட்டில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இந்த துணி மடிக்கிறது மட்டும்தான். எவ்வளோ துணி மடித்து வச்சாலுமே சரி என் பசங்க 2 கலைச்சி போட்டுருவாங்க. தோச்சதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கலைச்சது தான். ஸோ நல்லபடியாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வீடு க்ளீன் பண்ணியிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழைய நிலைமைக்கெல்லாம் வந்துடுது. அது ஏன்னே தெரியல. நான் எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வந்து ஒரு இடத்த, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இருந்த இடத்துலேயே இருந்திருந்தால் அதோட பொருளோட அருமை நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன். அதை நான் சேஞ்ச் பண்ணி வைக்க என் பசங்க பின்னாடி அவங்க எங்கே வைக்க பழகுனாங்களோ அந்த இடத்துக்கே மறுபடியும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்குடாப்பா க்ளீன் பண்ணோம் அப்படின்னு தான் ஆயிடுச்சு. ஆனால் பொங்கல் வேலை பெரிய வேலையாகவே இருந்துச்சு. க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்துலேருந்து எல்லாமே திருப்பி மறுபடியும் நம்ம கழுவி வைக்கிறதையும் 2 நாள் கிட்ட ஆயிடுச்சு. பொறுமையாக உட்காந்து செஞ்சாச்சு. நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து இறங்கிடுச்சு. ஸோ வந்து கூடவே இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அந்த டைமில் நான் வந்து பூண்டு இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சதை ஒரு மத்து போட்டு கடைஞ்சி இப்போ அதை வந்து இது கூட நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து வரும்போது
என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து இட்லி ஊற்றுற மாவு இருக்குல்ல, அந்த மாவில் ஒரு அரை கரண்டி மாவு மட்டும் எடுத்து அப்படியே வந்து அதில் கொஞ்சம் ஊற்றி டக்குன்னு வந்து கட்டி ஆகாமல் நல்லா கலரிக்கோங்க. நல்லா கலரை வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா சூப்பராக தலை ஆகிடும். ஸோ உண்மையாக கண்டிப்பாக சொல்கிறேன், நான் 10க்கு 9 கொடுப்பேன். இதோட ரெசிபி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நல்லா வர்த்தாச்சு. நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 4 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, யாரெல்லாம் இந்த ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக இது கூட வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அடித்தூளாகவே இருக்கும். எங்கன்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ளீட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்ம திடீர்னு எடுத்து சாரீ எடுத்து ஃபுல்லாக வந்து அந்த டைமில் மடித்து கட்டுறதுனா ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து சாரியெல்லாம் எடுத்து ப்ளீட் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு சாரீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன், என்ன சாரீ எடுத்து கட்டலாம் அப்படின்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது. என்னென்னா, ஒரு சாரீ எடுத்தேன் அப்படின்னா அந்த சாரீ என்னென்னு ஒரு வாட்டி தான் கட்டுவேன், அப்படின்லாம் 2 வாட்டி கட்டுவேன். அதுக்கு மேற்பட்டு அந்த சாரியை வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கும் பீரோவில். இது என்னோடய கெட்ட பழக்கம். அதனால என் வீட்டுக்காரர்கிட்ட சாரீ கேட்டேன்னா கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க. தினமும் நீ வந்து சாரீ கட்டினா நான் உனக்கு சாரீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் அந்த சாரீ கட்டுறதுனா வேலைக்கே ஆகாது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டிட்டு குழந்தைங்கள வச்சுட்டு வேலைலாம் சத்தியமாக பார்க்கவே முடியாது. சரி, ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் பிரேம் பிரீத்தி லைஃப் ஸ்டைல். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாய்.